உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட இயேசுடைய சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல் பற்றிய கடந்த 2 செய்திகளை பார்த்தோம். இப்பொழுது 3வது செய்திக்கு நாம் போகலாம். அந்த கடந்த 2 செய்திகளிலே நான் சொன்னேன், இந்த இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலை நீக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவமே இல்லை. அது மாத்திரமல்ல, பைபிளிலேருந்து இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலை நீக்கிட்டிங்கன்னா அந்த பைபிளில் நமக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இது இருக்கிறதுனால தான், இந்த இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு செய்த பரிகாரம். அதன் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு. அப்படியான அதை எடுத்துட்டா போச்சு பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்தவத்தின் மத்திய பகுதி, the center of Christianity is Christ's death on the cross and resurrection. இயேசுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் கிறிஸ்தவத்தோடைய மத்திய பகுதியாக இருக்கிறது. பைபிளிலிருந்து இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலை எடுத்துட்டிங்கன்னா அது உலகத்தில் இருக்க மற்ற எல்லா புஸ்தகங்களை போல் ஒரு புஸ்தகமாக மாறிடும். அதனால் ரட்சிப்பு கிடைக்காது. சரி, அடுத்து இயேசு சிலுவையிலே நமக்காக ஒரு பண்டமாற்று செய்தார். நம்முடைய பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு நாம் பட வேண்டிய தண்டனை அவர் பெற்றார். ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்து, அவருக்கு இருந்த மகிமை, பிரகாசம், ஆளுகை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார் என்ற இந்த பண்டமாற்றை பற்றி நாம் பார்த்தோம். அதில் மனிதனுடைய பாவங்களுக்கான பரிகாரம் அங்கே இருந்தது. நம்ம தமிழ் பீப்புளுக்கு தெரியும் பரிகாரம்னா என்னன்னு. செஞ்ச அக்கிரமத்துக்கு ஏதோ பரிகாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான பரிகாரம் இயேசு மட்டுமே. ஆதாம் செய்த பாவத்தினால் தேவனோடு இருந்த உறவு முறிந்தது. ஆனால் இயேசுவின் சிலுவை பாடுகளும், ரத்தம் சிந்துதலும், ஜீவன் கொடுத்ததும், பிறகு உயிர்த்தெழுந்ததும் நமக்கு தேவனோடு கூட உறவை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது. நமக்கு தேவனோடு கூட உடன்படிக்கை, அந்த அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம், அந்த உறவு மறுபடியும் உண்டாகியிருக்கிறது. பாவியாக இருந்தப்போ நமக்கும் தேவனுக்கு சம்மந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. பாவியாக இருக்கிறப்ப தேவனுக்கு நம்ம விரோதி, சத்துரு, நம்மளை கொண்டு நரகத்தில் தள்ளிடுவார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக பண்ணுகிறார். இது இயேசுவின் சுவிசேஷம் ஒப்புரவாக்குதலின் உபதேசமாக. அந்த உபதேசத்தை உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுத்து மற்றவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக இயேசுவின் சிலுவை பாடுகள், மரண உயிர்த்தெழுதல் தேவனோடு கூட நமக்கு நல்ல உறவை, தேவனுடைய பிள்ளை என்ற உறவை உண்டாக்கிற்று. அடுத்தபடியாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற லேவியராகம பலிகள் எல்லாமும் அங்கே ஆதாம் பாவம் செய்தபோது அவனுக்கு கொல்லப்பட்ட ஒரு ஆடு, எகிப்து தேசத்தில் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது, ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் அவனுக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆடு, பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்களே வருஷம் எல்லாமே எதை காட்டுகிறது? இயேசுவின் சிலுவை பாடுகளை காட்டுகிறது. நமக்காக பரிகாரம் செய்வார் என்று. மோசே வனாந்தரத்தில் உயர்த்தின சர்ப்பம், அந்த மென்கல சர்ப்பம் கூட இயேசுவை காட்டுகிறது. ஆக இயேசு வருவார், பரிகாரம் செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக ஆரம்பம் முதல் எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசுடைய வருகையிலே நடந்தது. அந்த பலி செலுத்தும் போது அந்த மாம்சம் எரிந்ததான்.
அதை வாசனையை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது பாவம் அக்கினியில் தகனிக்கப்படுகிறது, பாவ மாம்சம் சுட்டரிக்கப்படுகிறது. அதை பார்த்தா தான் கர்த்தருக்கு சந்தோஷமா. மனிதனுடைய பாவம் எவ்வளோ பயங்கரமானது என்று அவனுக்கு உண்டான தண்டனையில் பார்க்கலாம். அந்த தண்டனையை இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால அந்த இயேசுப்பட்ட தண்டனைகளில் பாடுகளில் அதை நம்ம பார்க்கலாம். அதை அங்கே பார்க்கலன்னா மனுஷன் ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போனான்னா அங்கே போய் அந்த தண்டனையோட அந்த பாவத்தோடைய பயங்கரத்தை கொடூரம் என்னன்னு பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், மனிதனுடைய பாவம் எவ்வளோ பயங்கரமானது அப்படிங்கிறத 2 விதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள், ரத்தம் சிந்தினது, அந்த வேதனைகள், அந்த ஒரு போக்காடாக விடப்பட்ட ஒரு ஆடு அது எப்படி பைத்தியக்காரத்தனம் இங்கே இங்கேயும் மேலே கீழே விழுந்து கதறி கத்தி ஜீவனை விட்டது, அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இயேசுப்பட்ட பாடுகள். அதை அப்படி பார்த்து நம்ம ரட்சிக்கப்படலைன்னா நம்ம ரட்சிக்கப்படாமல் நரகம் போகும்ல. அந்த நரகத்தோடைய வேதனையை நான் பார்க்கும்போது அந்த பாவம் எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நரகத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது, போகாமல் இருக்கலாம். ஆதலால் இப்பொழுதே நாம் விழித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ரட்சிக்கப்படாத யாராக இருந்தால் ரட்சிக்கப்படணும், வேறு வழி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டவராக, எந்த மனித இனத்தவராக இருந்தாலும், எந்த மார்க்கத்தின்படி இருந்தாலும், எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் எல்லாரும் இந்த இயேசுவுடைய சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல், இதில் தானே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ரட்சிப்பு, இல்லாவிட்டால் ரட்சிப்பு கிடையாது. இந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மறுபடியும் இந்த உறவை உண்டாக்குகிறது. ஆதாம் செய்த பாவத்தினாலே அந்த உறவு முறிந்து போயிற்று. இப்பொழுது இயேசுவின் சிலுவை பாடுகள், மரண உயிர்த்தெழுதல் அந்த உறவை நமக்கு உண்டாக்குகிறது. இன்னொரு கோணத்திலே சொன்னேன், மனிதர்கள் தான் இயேசு சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு விதத்தில் ரோமர்கள் அறைந்தார்கள், ஒரு விதத்தில் ஆசாரியர்கள் யூதர்கள் அறைந்தார்கள், ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் இருக்க பாவியெல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அறைந்தாங்க. ஆனால் அவரை தடுக்க ஒருத்தரும் போகல இல்லை. இன்னொரு விதத்தில் பிசாசு தானே இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்து இயேசுவை சிலுவையில் அறையப்படினான். அப்படியானால் பிசாசு தான் இயேசுவை கொலை செய்தான். அப்படியானால் பிசாசு தான் தேவனையே கொன்றான். அது ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது விளங்கும். நான் இந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்தேன் இல்லை, எத்தனையோ விதமான கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. அத்தனையிலையும் பார்த்து இயேசு எவ்வளோ பாடுகள் பட்டார் என்று நீங்களும் நானும் நிதானிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இப்படி இயேசுவை சிலுவையில் அறையும்படி பிதா ஒப்பு கொடுத்திருந்தார், இயேசுவும் தன்னையே ஒப்பு கொடுத்திருந்தார். அது அவங்க செஞ்சதை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இவங்க என்னாங்க, இந்த அக்கிரமக்காரர்கள் அவரை பிடித்து சிலுவையிலே ஆணி அறைந்து கொலை செய்தார்கள். பிதாவுடைய சித்தத்தை இவங்க அக்கிரமக்காரர்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆனால் எப்படியோ இயேசுவானவர் மனிதருடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார். இப்பொழுது அதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். இப்பொழுது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. சிலுவையை பார்க்கும்போது பாவம் அவர் என்ன தொங்கிட்டு இருக்கிறாரோ, அவர் என்ன பாவம் செஞ்சாரோ, அவரை போட்டு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். சாதாரண மக்களுக்கு இது எதுவுமே விளங்காது. ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களையெல்லாம், உலகத்தாருடைய பாவங்களெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, இந்த உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டதுனால அவர் அங்கே சர்ப்பம் போல ஆகி அதுக்கான தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மரித்தாரே, அதில் தேவன் பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்தார் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? இயேசுவானவர் பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் ஜெயம் எடுத்தார்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி பார்க்கணும். பாவங்க, அவர் இயேசு பாடுபட்டார், எனக்காக கஷ்டப்பட்டார், நான் அவருக்காக ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறேன், இல்லை அதனால் அவர் பாடுபட்டதுனால நான் இந்த வாரத்தில் கறி சாப்பிட மாட்டேன்,
அவர் பாடுபட்டதுனால நான் நல்லா உடுத்தக்கூட மாட்டேன், அவர் பாடுபட்டதுனால நான் துக்கமாக இருக்க போகிறேன் இந்த 40 நாள். ஓகே, ஆனால் இயேசுவானவர் பாவத்து மேலேயும் பிசாசு மேலேயும் சிலுவையில் ஜெயம் எடுத்தார் என்பதை நாம் அறியாவிட்டால் நம்ம விவரம் இல்லாத கிறிஸ்தவர்கள் தான். சத்தியத்தை அறிய தான் நம்ம அதுக்கு அதிகமாய் விடுதலைக்குள்ளே பிரவேசிப்போம். இந்த வெளிப்பாடு ஏன் நமக்கு குறைவாக இருக்க வேண்டும்? நாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளுத்து எழும்புவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அது நான் சொல்லுவேன், திறந்த மனதோடு, தெளிந்த புத்தியோடு, சுத்த இருதயத்தோடு, நல் மனசாட்சியோடு, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னால் அவருடைய முகத்தில் உள்ள ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கும். தேவனை பற்றிய வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தவர். அவர் நமக்கு தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் என்று 1 கொரிந்தியர் 2 எழுதியிருக்கு. அவர் நமக்கு சகலத்தையும் வெளிப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தில் நடத்துகிறவர். வரப்போகிற காரியங்களெல்லாம் நமக்கு அறிவித்து நம்மை வழி நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வரும்போது நாம் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சியாக இருப்போம். ஆதலால் இயேசு பாவத்தையும் பிசாசையும் சிலுவையில் ஜெயித்தார் என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு வசனம் என்ன சொல்லுகிறது? கொலோசையர் 2வது அதிகாரத்தில், கொலோசையர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவரை பார்த்தா பாவம் போல தொங்கிட்டு இருக்கிறாரு. அவரே அடித்து போட்டு ரணக்களமாக்கி ஒரு உதவியற்ற நிலைமையில் தொங்கிட்டு இருக்கிறாரே. ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடந்தது? பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். தன் ஜீவனை சிலுவையில் கொடுக்க வரைக்கும் இந்த பிசாசு அவரை எதையாவது ஒரு பாவம் செய்ய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஒரு பாவம் செஞ்சால் கூட சிலுவையில் மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய அவர் தகுதி இல்லாதவராய் போய்விடுவார். அதனால தான் இப்போ லேவியராகமும் பலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பலியிடப்படுகிற ஒரு ஆட்டை கொண்டு வருவானா, அந்த ஆசாரியன் போய் பலியிட வந்த மனுஷனை பார்க்கல. ஆனால் இந்த ஆடு இது பழுதற்றதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறானா. அந்த ஆடு எங்கேயாவது ஒரு கண்ணு சரியில்லை, ஒரு காது கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு, இந்த காலு கொஞ்சம் நொண்டிங்க, அப்படி ஆடெல்லாம் பலியிடப்பட முடியாது. ஒரு நல்ல ஒரு வயதான ஒரு ஆடு, பழுதற்ற ஆடு, அதுவே பலியாக அங்கீகரிக்கப்படும். அப்போ இயேசுவானவர் பழுதற்றவராக வந்திருக்கணும், பாவமில்லாதவராக வந்திருக்கணும். சிலுவையில் போகிறதுக்கு அவர் அதுக்கு தகுதி உள்ள ஆளாக இருக்கணும். அப்படியான அவர் பிறக்கும் போதே பாவம் இல்லாமல் பிறக்கணும். அதுக்காக கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவரை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. அவர் ஞானஸ்நானம் எடுக்க வரைக்கும் யாருன்னே தெரியாத அளவில் வளர்ந்தார். பிறகு ஞானஸ்நானம் எடுத்தபோது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் வாழ்ந்தார். தான் தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்தில் வாழலை. சாதா மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றால் என்ன பலன் இருக்குமோ அந்த பலத்தில் அவர் வாழ்ந்தார். பல சமயத்தில் இந்த மனுஷர்களை ஏவி பிசாசு அவரை பாவம் செய்ய வச்சிட முடியுமான்னு முயற்சி பண்ணான். என்னென்னோ முயற்சிகளை செய்தார்கள். கடைசிக்கு கர்த்தர் அவர்களை வாயடைத்தார் என்று தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். சிலுவையில் இருக்கும்போது கூட நீ இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை அப்படியெல்லாம் சொன்னாங்க. இயேசு அங்கே சிலுவையில்
என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். கைவிடப்பட்டிருந்தார். கைவிடப்பட்டிருந்த நிலைமையில் கூட சிலுவையில் அந்த 7 வார்த்தைகள் எல்லாம் பிதாவாகி தேவனுடைய சித்தத்தின்படியே அங்கே பேசி முடித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படி சொன்னார். அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு மனம் திரும்பின அந்த கள்வனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னாரு. அப்புறம் தன்னுடைய தாயை பார்த்து, அதோ உன் மகன், அவனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி தாயை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பை அவனிடத்தில் ஒப்புவித்து போகிறார். 4வதாக ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில் இங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். பிறகு நீங்கள் அங்கு பார்க்கிறீர்கள், தாகமாயிருக்கிறேன். எல்லா வேத வாக்கியங்கள் அங்கே எழுதியிருக்கிறது, அது எல்லாம் அப்படியே இங்கே நடக்கிறது. அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதற்கு அவர்கள் காடியை கொடுத்தார்கள், அதை குடிக்க மனதின்றி விட்டார். பிறகு எல்லாம் முடிந்தது. பிதாவே நீர் என்ன எந்த நோக்கத்துக்காக அனுப்பினீரோ அதெல்லாவற்றை செய்து முடித்தேன், முடிந்தது என்று சொன்னார். கடைசியாக கடைசி வரைக்கும் எந்த பாவத்துக்கு எந்த பிசாசுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்காம கடைசியில் எல்லா வேலையும் முடிந்தது என்று சொல்லி, பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்தார். மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அவர் பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரத்தை செய்து முடித்தார். அதனால் அவர் ஜெயம் எடுத்தார். எதற்காக அனுப்பப்பட்டார்? மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய. அதை செய்து முடித்தார். ஆதலால் அங்கே சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். நம்ம நினைக்கிறோம் அவர் பாவம் போல தொங்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட கூட யோசித்தேன், இவர் பாவம் ஏன் சிலுவையில் இப்படி தொங்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் ஆவிக்குரிய கருத்துக்களை அறிந்தபோது, ஆஹா, எவ்வளவு பயங்கரமான காரியம் அங்கே நடந்திருக்கிறது, எவ்வளவு பயங்கர ஆவிக்குரிய யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு தப்பு கூட பண்ணாமல் அவர் கடைசி வரைக்கும் சரியாக இருந்து நீடிய பொறுமையோடு கூட தன்னை காத்துக்கொண்டு சரியாக வேலை செய்து யுத்தத்தில் ஜெயம் எடுத்தார், சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் என்று நம்ம வாசித்தோம். ஆமர்மையானவர்களே, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஒருவேளை அவர் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பிசாசு அதையும் ஏவி விட்டான். இப்போ ரோமருக்கு வரி செலுத்துகிறது நியாயமா, ராயனுக்கு வரி செலுத்துகிறது நியாயமானு கேட்டாங்க. நியாயம்னு சொன்னாலும் மாட்டிக்கிடுவார், செலுத்த வேண்டாம்னு சொன்னாலும் மாட்டிக்கிடுவார். அப்படி நிலைமையில் அவர் வேதாயம்னா சொல்லிட்டு போனார். அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்ற விரும்புகிறாரு. அவரை கல்லெறியணும்னாலும் இவருக்கு அது ஒத்து போகாது. எரியக்கூடாதுன்னு சொன்னால் அவர்கள்ட்ட நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலைன்னு அவங்கக்கிட்ட மாட்டிக்கிடுவார். அப்படி அதே போல் கல்யாணம் பண்ண பிறகு 7 பெண்களை கல்யாணம் பண்ணியிருந்தான். ஏன்னா 7 அந்த சகோதரர்கள்லாம் மரித்து போனாங்க. உயிர்த்தெழுதலில் யாருடைய மனைவியாக அவள் இருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டு இவரை எல்லாத்தையும் குழப்பம் பண்ணானுங்க. இதெல்லாம் பிசாசு ஏவி விட்டது. அப்படி எல்லாவற்றிலும் அவர் சரியாக நடந்து முன்னேறினார். அவருடைய வாழ்க்கையில் அந்த சிலுவையில் இருக்கப்போட இறங்கி வா நம்புகிறேன்றாங்க. தன்னைத்தான் ரட்சித்தான், இல்லை மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லைன்னு சொன்னாங்க. எவ்வளவெல்லாம் சொல்லி கேவலப்படுத்தி ஏமாத்துறாங்க. சிலுவையிலே வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் அவரை அறைந்தார்கள். இதை விட கேவலமாக ஒன்று வேணும்? ஏன்னா மனிதன் நிர்வாணமாக்கப்பட்டதுனாலே வெட்கப்பட்டானே, அந்த வெட்கத்துக்கும் சேர்ந்து கரையை செலுத்தணும். அதனால் அதையும் செலுத்தினார், தாங்கி கொண்டார். அவ்வளவே தாங்கி கொண்டு இந்த பாவமே செய்யாமல் சிலுவைக்கு போய் சிலுவையில் முடிவு பரியந்தம் இருந்தார். இந்த பாவங்களையெல்லாம் செய்ய வைக்க முயற்சித்த அந்த பிசாசையும் தோற்கடித்தார். அதனால தான் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும்
கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அந்த 10 கட்டளைகள் அதைத்தானே எழுதி அவர் கையால் எழுதி அந்த கற்பலையில் எழுதி கொடுத்துருந்தாரு. அவருடைய கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து, அதாவது மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இந்த 10 கட்டளை நிற்கிதான். இந்த 10 கட்டளை என்ன சொல்லுது? இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் பாவம் இந்த கட்டளையும் இப்படி பாவம் செஞ்சான், 7வது கட்டளையில் பாவம் செஞ்சான், 3வது கட்டளையை பாவம் செஞ்சான், இப்படி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு மனிதனையும் தேவனையும் பிரித்து வைக்குதான். எது? இந்த 10 கட்டளைகள். அப்படி நடுவிலராதபடி எடுத்து, நமக்கு தேவனுக்கு நடுவில் இது இருக்குது, அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இந்த 10 கட்டளையை தூக்கி சிலுவையின் மேலே ஆணி அடித்து, இந்த 10 கட்டளை இருந்தால் தானே இவனை பாவின்னு பேசா சொல்லுவேன். இவன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு நம்மக்கிட்ட வந்துட்டான்னாக்கா நான் அந்த அதுக்கு போக மாட்டான்ல. அதனால் 10 கற்பனை இவனுக்கு வேண்டாம்ல. 10 கற்பனையே தள்ளிட்டார். ஏங்க விருத்த சேதனத்தையும் தள்ளிட்டாரா இல்லையா? விருத்த சேதனம் பண்ணலைன்னாக்க ஜீவன்களோட தேசத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான்லாம் சொன்னது அவர் தான். ஆனால் இயேசு சிலுவைக்கு போன பிறகு விருத்த சேதனத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. நியாயப்பிரமாணம் அதைத்தானே இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ரொம்ப மேன்மையாக கருதுறது. உண்மைதான், அது மேன்மைதான். ஏன்னா உலகத்தாருடைய நியாயப்பிரமாணங்களை பார்க்கலாம் இதுதான் உயர்ந்தது. இன்றைக்கு நாம் தனிப்பட்ட ரீதியில் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலை. இந்த நியாயப்பிரமாணம் இருக்க வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, இதை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிரு. இந்த ஆட்கள் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசுவானவர் இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னால் இந்த பிசாசு அவனுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்கள், கடைசியில் குட்டி பிசாசு ஒன்று இருக்குமே, அந்த வரைக்கும், அந்த பெரிய பிசாசுலேருந்து குட்டி பிசாசு வரைக்கும் இருக்க எல்லா பிசாசுகளையும் வெளியரங்கமான கோலமாக்கி, இந்த வெளியரங்கமான கோலம்னா நமக்கு விளங்கணும். அந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போனால் எதிரி ராஜாவை பிடிச்சி அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து விட்டு, இன்றைக்கி நம்ம ஆளுக்கு சொல்லுங்களேன், ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து விட்றான், சட்டியோட நிறுத்துறான், அப்படி சொல்லுவாங்கள்ல. அது இன்றைக்கி இருந்தது இல்லைங்க, காலாகாலமாக இருக்கிறது. அன்றைக்கி அந்த ராஜாக்கள்லாம் வஸ்திரங்களை உரித்து நிர்வாணமாக்கி தெருவில் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து அப்போ தான் தெருமக்கள் பார்ப்பாங்க, ஓ எதிரி ராஜா தோற்று போனானா, அப்படி பார்க்க வைக்கிறதுக்காக அப்படி அவங்கள வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசு மேலே வெற்றி சிறக்கிறாரு, பாவத்து மேலே வெற்றி சிறக்கிறாரு, அப்புறம் அந்த நியாயப்பிரமாணத்து மேலே வெற்றி சிறக்கிறாரு. ஏன் அந்த விருத்த சேதனத்தின் மேலே, அது கூட அடிமைத்தனமாக கொண்டு வர்றாங்களே, அது மேலேயும் வெற்றி சிறந்தார். இந்த பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி தெரு தெருவாக இழுத்தடிச்சு இவன் தோற்று போனான் என்று உலகத்தை அறிவிக்கிற அந்தபடியாக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எங்கே வெற்றி சிறந்தார்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படியானால் சிலுவையிலே வெற்றி சிறக்கிற ஒரு காரியம், அதுதான் நாமும் கூட பிசாசையும் பாவத்தையும் ஜெயிக்க அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு பிசாசை பாவத்தையும் ஜெயித்தார். அந்த இயேசு இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவும் இயேசுவும் நம்மோடு இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் பாவம் செய்யாமல் வாழ முடிகிறது. அதைத்தான் ரோமர் 6:14 சொல்லியிருக்கிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுறாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் கிருபைக்கு உட்பட்டவர்கள். இந்த பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஆதலால் இயேசு சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நாமும் கூட பிசாசின் மேலும் பாவத்தின் மேலும் வெற்றி சிறக்க இவரே நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்போ நீங்கள் கேட்கலாம், அவர் ஜெயித்தா எனக்கு என்ன? அவர் ஜெயித்தவர் இன்றைக்கி உங்களோட இருக்கிறாருங்க. அந்த உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர் இன்று உங்களோடு உங்களுக்கு அனுசரணையாய் அனுகூலமாயிருந்து
உங்களுக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக உங்களை யுத்தம் பண்ண பழக்குவித்து, உங்களுக்காக வழக்காடி, உங்களுடைய சார்பாக இருந்து உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு ஜெயம் கொடுக்க உங்களோடு கூட இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். பாவத்தை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். பாதாளத்துக்கு போனார், திரும்பி ஏறி வந்தார், பாதாளத்தை ஜெயித்தார். பாதாளத்தை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். பாவத்தை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் நீங்கள் திடன் கொள்ளலாம், பரிசுத்த ஆவியிலே நிரம்பலாம். பரிசுத்த ஆவியிலே நீங்கள் பரிசுத்த ஆவியின் இடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்தா எப்படி? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்கிறார் இயேசு. இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறது? அவர் வாழ்ந்த மாதிரி வாழ்கிறது, அவர் வாழ்ந்த மாதிரி பாவம் இல்லாமல் வாழ்கிறது, அவர் வாழ்ந்த மாதிரி பிசாசின் மேலே ஜெயம் எடுக்கிறது, அவர் வாழ்ந்த மாதிரி பாவத்தின் மேலே ஜெயம் எடுக்கிறது, அவர் வாழ்ந்த மாதிரி அந்த பாதாளத்தின் மேலே ஜெயம் எடுக்கிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன்னு இயேசு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் அதிகாரம் ஏன்ட்ட இருக்குன்ட்டார், பிசாசுக்கிட்ட இல்லை. ஆதாம் பாவம் செய்த போது அந்த அதிகாரத்தை பிசாசு பிடுங்கினான். இப்பொழுது இயேசு சிலுவையில் ஜெயம் எடுத்து அந்த அதிகாரத்தை பிசாசிலிருந்து பிடுங்கினார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அதிகாரத்தை திறவுகோள்களை அவன்கிட்ட வந்து பிடுங்கி கர்த்தர் யார்கிட்ட கொடுத்தாருன்றீங்க? விசுவாசிகளிடத்தில். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த பூலோகத்தில் எவன் கட்டுகிறானோ, எதை கட்டுகிறானோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். நீ என்ன செய்கிறியா அதை நான் செய்கிறேங்கிறாரு. இதை விட வேறு என்னையா வேணும்? நீ என்ன செய்கிறியா நான் அதை அங்கீகரிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நீ தப்பு செய்ய மாட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளேருந்து நீ கிறிஸ்துவை போல தான் செயல்படுவேன். கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் உங்கள்கிட்ட இருக்கிறாரு. கிறிஸ்துவன்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த யோவானு யாக்கோபும் இடி முழக்க பிரசங்கியார்கள்னு பேர். அவன் பேசுனாவே இடி முழங்கின மாதிரி தான் இருக்கும் போல். ஒரு தடவை சமாரியா வழியாக போகிறப்ப நாங்கள் தங்க இடம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க விசாரித்து பார்த்துட்டு, அப்போ ஏசுனார் இங்கே தங்க மாட்டாரா, அங்கே எருசலேமுக்கு போயிடுவாரா அப்படின்னு கேட்டு, இங்கே தங்க மாட்டாருன்னு இங்கே தங்க இடம் இல்லைன்ட்டாங்க. முதல்ல சமாரியா ஸ்திரீ மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஊர், அப்புறம் இங்கே தங்கணும். அவர் இங்கே தங்கிறதுனா இடம் கொடுக்குறான், இங்கே தங்க மாட்டேன்னாக்க இடம் இல்லை போன்றாங்க. அப்படியாவது தங்க வைக்கலான்னு பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க என்ன இந்த யோவானு யாக்கோபு என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் உமக்கே இடம் இல்லைன்றாங்க. எலியா வானத்திலேருந்து அக்கினி இறக்குனது போல் இந்த சோதம் குமாரை ஒழிச்சிடவா, அக்கினி இறக்கிடுறான் அப்படின்றாங்க. யார்? யோவானு யாக்கோபு. எப்பேற்பட்ட கெட்டிக்காரங்க. அவங்களுக்கு தெரியுதுங்க, அவங்க நினச்சா அக்கினி இறக்கிடலாம். கர்த்தர் சொன்னார், ஏன்டா இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அப்படி நான் செயல்படுற ஆளாச்சே, இப்படி பிசாசு ஜனங்களை கொல்கிற மாதிரி நீயும் கொல்லலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி, இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று நீங்கள் உங்களை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கடா போகலாம், நேராக எருசலேமுக்கே நடந்துடலாம் அப்படின்னு. அதாவது தூரத்தை கொஞ்சம் நேரம் இங்கே இந்த சமாரியாவில் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எருசலேம் போகலாம்னாக்க, இப்போ எருசலேம் வரைக்கும் நடந்து போக வேண்டியிருக்கு. அவ்வளோ பாடுகளையும் ஏற்றுக்கிட்டு நடக்கிறார். எப்போ? அந்த கடைசி வாரத்தில் இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த குருத்தோலை ஞாயிறு, அதுலேருந்து அதுக்கப்புறம் வருகிற அந்த வாரத்தில் அங்கே எருசலேம் போகிறதுக்கு முன்னாடி சமாரியாவில் தங்கிட்டு போகலான்னு பார்த்தாரு. கால் கை வலிக்குது, உடம்பு வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னாக்க அவன் மாட்டேன்றாங்க. அந்த வலியோடு அந்த வேதனையோடு அவர் நடந்து அங்கே எருசலேம் வரைக்கும் போகிறாரு. அப்படியானா இவங்களுக்கு ஆத்திரம், வானத்திலிருந்து அக்கினி இறக்கிடுவோம்னு. எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டியிருக்கும்.
ஆனால் தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து தான் முன்னேற வேண்டும். இந்த உலகம் எவ்வளவு எதிர்த்தாலும் நாம் கர்த்தருடைய ஆவியானவரோடு சேர்ந்து நடக்க நாம் பழக வேண்டும் என்று இதில் நமக்கு தெரிகிறது. ஆமரியாம் அருமையானவர்களே, அதை கற்றுக்கொள்ளுவோம், கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். ஓகே, காட் bless you.